வணக்கம். தமிழ்பாவை டிவியின் பிரதான செய்திகளுடன் கௌதமி. முதலில் தலைப்பு செய்திகள். எட்டாவது பாராளுமன்ற சபாநாயகராக கரு ஜெயசூரிய பதவியேற்பு. அமைச்சரவையில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 70% பங்கு. ஜனாதிபதி மைத்ரியிடம் மன்னிப்பு கோரினார் விமல் வீரவன்ச. இலங்கைக்கு முழுமையான ஆதரவு வழங்கும் ஆஸ்திரேலியா. பிணை கைதிகளை உயிருடன் எரித்துக் கொன்ற IS தீவிரவாதிகள். இலங்கையை 117 ஓட்டங்களால் வீழ்த்தி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியது இந்தியா. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கையின் 8வது நாடாளுமன்ற சபாநாயகராக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் கரு ஜெயசூரிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நாடாளுமன்றம் இன்று தமது முதல் அமர்வுக்காக கூடியுள்ளது. இதன்போது கரு ஜெயசூரியவை சபாநாயகராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க முன்மொழிந்துள்ளார். இதனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா வழிமொழிந்தார். இந்நிலையில் ஏனைய யோசனைகளற்ற நிலையில் கரு ஜெயசூரிய சபாநாயகராக பொறுப்பேற்றுக் கொண்டார். தேசிய அரசாங்கம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் நேற்று மாலை இறுதிக்கட்ட சந்திப்பை நடத்தின. இந்த சந்திப்பு ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதனை தவிசாளர் மலிக் சமரவிக்ரம, லக்ஷ்மன் கிரியல்ல, ஜோன் அமரதுங்க ஆகியோர் பங்கேற்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் அதன் செயலாளர் துமிந்த திசாநாயக்கா, நிமல் ஸ்ரீபால டி சில்வா, அனுர பிரியதர்ஷன யாப்பா, லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன, ரஞ்சித் சியமலப்பிட்டியா ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது தேசிய அரசாங்கத்தின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அத்துடன் நாடாளுமன்றத்தில் 106 ஆசனங்களை கொண்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சிக்கு 70% அமைச்சுக்களை வழங்க இதன்போது இணக்கம் கொள்ளப்பட்டதாக அரசாங்க ஆங்கில பத்திரிகை தகவல் வெளியிட்டுள்ளது. அமைச்சரவை நியமனங்கள் வழங்கப்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களின் மாவட்டங்களில் மேற்கொண்ட முன்னேற்றங்கள் கருத்தில் கொள்ளப்படும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த அமைச்சரவை தெரிவின் போதும் இந்த முறை கடைபிடிக்கப்பட்டதாக அவர் தமது கட்சியின் மூத்த உறுப்பினர்களிடம் கூறியுள்ளதாக கொழும்பின் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நாளை புதன்கிழமையன்று தேசிய அரசாங்கத்தின் அமைச்சரவையை பதவியேற்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது 33 அமைச்சு பொறுப்புகளில் ஐக்கிய தேசிய கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 23 பேருக்கும் 10 பொறுப்புகள் இணை கட்சியினருக்கும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச மன்னிப்பு கோரியுள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர்கள் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது தாம் தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி தொடர்பில் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக விமல் வீரவன்ச மைத்ரிபால சிறிசேனவிடம் மன்னிப்பை கோரினார். எனினும் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போனவையாக இருக்கட்டும் என்று குறிப்பிட்டார். அத்துடன் தாம் எதிரிடை அரசியலை மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். இந்த கூட்டம் நேற்று காலை 8:45 அளவில் ஆரம்பமானது. இதன்போது விமல் வீரவன்சவுடன் தினேஷ் குணவர்த்தன மற்றும் வாசுதேவ நாணயக்கார ஆகியோரும் சென்றிருந்தனர். இந்த நிலையில் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த விமல் வீரவன்ச தேசிய அரசாங்கத்தை அமைப்பது என்பது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். இலங்கை அரசாங்கத்திற்கு அவசியமான அனைத்து ஆதரவுகளையும் வழங்க உள்ளதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது. அபிவிருத்தி, வர்த்தகம் மற்றும் முதலீடு உட்பட பல அவற்றில் உள்ளடக்கப்படும் என ஆஸ்திரேலியாவின் உயர்ஸ்தானிகர் ராபின் மூடி தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தகம் பெறுமதி தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருகின்றதென அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வித்துறையில் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில் அதிக தொடர்புள்ளதாக ஆஸ்திரேலியாவின் உயர்ஸ்தானிகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் தெரிவு குறித்து ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தீர்மானம் ஜனநாயக ரீதியான தீர்மானம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் தெரிவினை எதிர்க்கட்சிகளை செய்ய அனுமதிப்பதாக ஜனாதிபதி அறிவித்துள்ளார் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார்.
இது தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு துமிந்த திசாநாயக்கவிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரை தெரிவு செய்யும் உரிமையை ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளிடமே ஒப்படைத்தார். எதிர்க்கட்சி தலைவரை தெரிவு செய்யும் அதிகாரத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு அண்மையில் ஜனாதிபதிக்கு வழங்கியிருந்தது. அதன் அடிப்படையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்க்கட்சி தலைவர் தெரிவினை எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என விடுத்த அறிவிப்பு வரவேற்கப்பட வேண்டியது. நாட்டின் ஜனாதிபதி கட்சியின் தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியின் இந்த தீர்மானம் மற்றொரு மகத்தான ஓர் தீர்மானமாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் 3 பிரதான கட்சிகளே அங்கம் வகிக்கின்றன. விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி கூட்டணியின் பங்காளி கட்சியல்ல என அவர் தெரிவித்துள்ளார். இன்று ஆரம்பமாகவுள்ள 8வது நாடாளுமன்றின் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் கரு ஜெயசூரிய நியமிக்கப்படவுள்ளதோடு பிரதி சபாநாயகராக AHM பவுசின் பெயர் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தலைவராக லக்ஷ்மன் கிரியல்லவும் ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளராக கயந்த கருணாதிலகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எப்படி இருப்பினும் நாடாளுமன்றின் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் தொடர்பில் இதுவரையில் தகவல்கள் வெளியாகவில்லை. எனினும் எதிர்க்கட்சி தலைவர் பதவி தொடர்பில் யாரும் எதிர்பார்க்க முடியாத முடிவொன்றை ஜனாதிபதி எடுக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்டுள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். உளவு பார்த்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஈராக்கை சேர்ந்த 4 பேரை IS தீவிரவாதிகள் உயிருடன் எரித்துக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. IS தீவிரவாதிகள் தனி இஸ்லாமிய நாடு அமைக்கும் முயற்சியில் பல்வேறு நாச செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களிடமுள்ள கைதிகளை சிறுவர்கள் மூலம் படுகொலை செய்வது மற்றும் கொடூரமான முறையில் கொலை செய்வது போன்ற இழிச்செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டி ஈராக்கை சேர்ந்த 4 கைதிகளை IS தீவிரவாதிகள் உயிருடன் எரித்துக் கொன்ற வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ ஈராக்கின் அன்வர் பகுதியில் எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இதில் ஆரஞ்சு நிறத்திலான ஆடை அணிந்த 4 கைதிகளின் பேச்சும் பதிவாகியுள்ளது. பின்னர் அவர்களின் உடலில் பெட்ரோலை ஊற்றி சங்கிலியால் கட்டி தொங்கவிடப்படுகின்றனர். சிறிது நேரத்தில் அவர்கள் தொங்கவிடப்பட்ட பகுதியின் அடியில் IS தீவிரவாதி ஒருவர் நெருப்பு வைக்கின்றார். பின்னர் அவர்கள் உயிருடன் எரிந்து சாம்பலாகும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது. தற்போது வெளியிடப்பட்டுள்ள இந்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பலரும் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கியை நீட்டி பொதுமக்கள் மீது கொலை மிரட்டல் விடுத்து அட்டகாசம் செய்த நபரை சிறப்பு படையினர் சுட்டுக் கொன்ற சம்பவம் ஒன்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு லண்டனில் உள்ள என்ஃபீல்ட் பகுதியில் மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கி காட்டி அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை கொலை மிரட்டல் விடுத்து வருவதாக போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வந்துள்ளது. பொதுமக்கள் தந்த தகவலை அடுத்து பானட் பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசாரை ஏமாற்றிவிட்டு அங்கிருந்து தப்பிய அந்த நபரை என்ஃபீல்ட் பகுதியில் வைத்து மடக்கியதாக கூறப்படுகின்றது. சுற்று வட்டாரத்தில் உள்ள பொதுமக்கள் தெரிவிக்கையில் கொலை மிரட்டல் விடுத்த நபர் இருந்த பகுதியை 20க்கும் மேற்பட்ட ஆயுதம் தாங்கிய சிறப்பு படையினர் சுற்றி வளைத்ததாகவும் துப்பாக்கி சத்தம் கூட வெளியே கேட்கவில்லை என்றும் குறிப்பிட்டனர். ஆனால் சிலர் துப்பாக்கி சத்தம் கேட்டு தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து விசாரித்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் இதுபோன்ற சம்பவம் இந்த பகுதியில் இதுவரை நடந்ததில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் குறித்த கூடுதல் தகவல்களை இதுவரை போலீசார் வெளியிடவில்லை. பொதுமக்கள் மீது கொலை மிரட்டல் விடுத்ததன் காரணம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்பென விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கொழும்பில் நடைபெற்று வருகின்றது. இலங்கை அணிக்கு எதிரான கடைசி டெஸ்டில் வெற்றி பெற்று இந்திய அணி தொடரை கைப்பற்றியது. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கொழும்பில் நடைபெற்றது. 2வது இன்னிங்ஸை விளையாடிய இலங்கை நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தின் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 67 ஓட்டங்கள் எடுத்திருந்தது. தொடக்க வீரர் கௌசல் சில்வா 24 ஓட்டங்களுடனும் அணித்தலைவர் மேத்யூஸ் 22 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். தோல்வியை தவிர்க்க மேலும் 318 ஓட்டங்கள் தேவை. கைவசம் 7 விக்கெட் என்ற நிலையில் இலங்கை அணி தொடர்ந்து விளையாடியது. ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே உமேஷ் யாதவ் இந்த ஜோடியை பிரித்தார். சில்வா 27 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். அப்போது இலங்கை அணியின் ஸ்கோர் 4 விக்கெட் இழப்புக்கு 74 ஓட்டங்கள் என்ற நிலைமையில் இருந்தது. 5வது விக்கெட்டுக்கு மேத்யூஸுடன் திரிமன ஜோடி சேர்ந்தார்கள்.
அவரும் 12 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். இதனை அடுத்து துடுப்படுத்த ஆடிய பெரேரா அரைச்சதம் கடந்து 70 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். மேத்யூஸ் சதம் கடந்து 110 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். மற்ற வீரர்கள் சொற்ப ஓட்டங்களில் ஆட்டமிழக்க இலங்கை அணி 85 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 268 ஓட்டங்கள் மட்டுமே எடுத்தது. 117 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்துள்ளது. இந்தியா சார்பில் அஸ்வின் 4 விக்கெட்டுகளையும், இசாத் சர்மா 3 விக்கெட்டும், உமேஷ் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. முன்னாள் பாகிஸ்தான் அணி தலைவர் வசீம் அக்ரம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அத்தவறுக்காக மன்னிப்பு கோரியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி கராச்சி நேஷனல் மைதானத்தில் இருந்து காரில் தன் வீட்டுக்கு வசீம் அக்ரம் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் அவரை நோக்கி சராமரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். இதையடுத்து வசீம் அக்ரம் போலீஸ் புகார் செய்தார். அவருடைய கார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மேஜர் அமீருல் ரஹ்மான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் பிறகு வசீம் அக்ரமை சமாதானம் செய்யும் முயற்சியில் இறங்கிய ரஹ்மான் இப்போது நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியுள்ளார். தவறான புரிதல் காரணமாக துப்பாக்கி சுடுதல் சம்பவம் நடந்துவிட்டதாக கூறி அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். இது மிக மோசமான சம்பவம் ஆகும். நானும் எனது குடும்பத்தினரும் வசீம் அக்ரமின் மிகப்பெரிய ரசிகர்கள். அவருடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக எனது குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து எனக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அக்ரம் பாகிஸ்தான் நாட்டின் ஹீரோ. இந்த நாட்டுக்கு பல்வேறு பெருமைகளை சேர்த்தவர் எனவும் ரஹ்மான் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பான வர்த்தக வாணிப செய்திகள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்கள். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்கள். இதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $133.14 மற்றும் விற்பனை பெறுமதி $137.4. ஸ்ட்ரேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $204.15 மற்றும் விற்பனை பெறுமதி $211.63. ஈரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $149.5 மற்றும் விற்பனை பெறுமதி $155.20. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $137.42 மற்றும் விற்பனை பெறுமதி $143.42. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $100.65 மற்றும் விற்பனை பெறுமதி $105. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $93.80 மற்றும் விற்பனை பெறுமதி $98.36. சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $94.2 மற்றும் விற்பனை பெறுமதி $97.78. ஜப்பானிய ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி $1.09 மற்றும் விற்பனை பெறுமதி $1.14. இவை இன்றைய இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாணய மாற்று வீதங்கள். இனி வானிலை செய்திகள். எதிர்வரும் 24 மணித்தியாலத்தில் நாட்டில் பல பாகங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி யாழ் மாவட்டத்தின் அதி உயர் வெப்பநிலையாக 33°C ஆக குறைந்த வெப்பநிலையாக 28°C பதிவாகியுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் அதி உயர் வெப்பநிலையாக 32°C ஆக குறைந்த வெப்பநிலையாக 26°C நிலவுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் அதி குறைந்த வெப்பநிலையாக 25°C அதி உயர் வெப்பநிலையாக 33°C பதிவாகியுள்ளது. மேலும் நுவரெலியா மாவட்டத்தின் அதி குறைந்த வெப்பநிலையாக 12°C ஆக கூடிய வெப்பநிலையாக 21°C நிலவுகின்றது. மேலும் எதிர்வரும் 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பாகங்களில் சிறிதளவிலான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என வானிலை அவதான நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இத்துடன் தமிழ் பாவை டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.